எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 139வது வீடியோ. அதில் புக் ரிவ்யூ பண்ணுறது, படிக்க போகிற சாப்டருங்கிறது 33வது சாப்டர். அதுக்கு சுவாமி முக்தானந்தா கொடுத்துருக்க தலைப்பு என்னென்னா ஃபைனல் ரியலைசேஷன். ஃபைனல் ரியலைசேஷன்னா, அதாவது ஃபைனல்னால் கடைசி. இப்போ ஸ்போர்ட்ஸில் எல்லாம் ஃபைனலாக வந்தது யார், ஃபஸ்ட்டு வந்தது யார் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. கடைசி, ஃபைனல்னால் கடைசி. அதாவது உச்சக்கட்டமான ரியலைசேஷன்னா புரிதல். அதாவது உச்சக்கட்டமான ஒரு புரிதல் நிலைக்கு சுவாமி முக்தானந்தா சேர்றார். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அப்போது 2 நாளாக நம்ம இதே தான் பார்த்துட்ருக்கோம். அதாவது மெடிடேஷனில் ரொம்ப டீப்பாக போகிறாரு. அந்த கலர்லாம் ஒரே ஆர்டரில் வருது. அப்புறம் ப்ளூ பேர்ல் பார்க்குறாரு. ப்ளூ பேர்லேருந்து ப்ளூ பர்சன், அதாவது திருநீலகண்டனை, லார்ட் சிவாவை, பரமசிவனையே மெடிடேஷனில் பார்க்குறாரு. அதுக்கப்புறமே அவருக்கு நிலைமை எல்லாம் மாறிடுச்சு. உலகமே ப்ளூவாக தெரியுது, பிரபஞ்சமே ப்ளூவாக தெரியுது. எல்லாமே புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவருக்கு தோணுது. இதுக்கு சிவனையே பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு? ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இப்போது இதில் அவருக்கு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நானும் இந்த டான் ஆஃப் நாலேஜு, த இட்டர்னல் ப்ளூ ஆஃப் கான்ஷியஸ்னஸ், இந்த மாதிரி இந்த 2-3 தொடர்ந்து போன 2-3 வீடியோக்கள்லே நான் அதை படிக்கும்போதும் அதை உங்களுக்கு சொல்லும் போதுமே நானே ஒரு அரை மயக்கத்தில் தான் இருக்கேன். ஏன்னா மெடிடேஷனில் சிவனை பார்த்ததுக்கப்புறம் அவர் பார்த்தாருன்னு நம்ம படிக்கும்போதும் எனக்கு அதை சொல்லும்போதுமே எனக்கே இந்த சிவனையே பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போ நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த மாதிரி சுயமாக ஒரு அனுபவம் கிடைக்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள், நினச்சி பாருங்கள். நினச்சி பார்க்க முடியல, அதை அனுபவித்து மட்டும்தான் நம்ம ரசிக்க முடியும், ருசிக்க முடியும் இல்லையா. அந்த மாதிரி. ஓகே, ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு லைன்லே டானாக ஆரம்பிச்சிருவார். ஒரு இன்ட்ரடக்ஷன்லாம் தேவையில்லை, டக்குன்னு ஆரம்பிச்சிருவார். மை மெடிடேஷன் இஸ் அப்ரோச்சிங் இட்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட், அப்படி தான் ஆரம்பிக்கிறார். இது 4 பேஜுக்கு தான். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு முத்து, ஒவ்வொரு ரத்தினம். அதனால் அதை எல்லாத்தையும் திருப்பியும் படித்து இன்றைக்கி காலையில் திருப்பியும் ஒரு தடவை படித்து 25 பாயிண்ட்ஸாக எழுதி வச்சுருக்கேன் என்னோடய நோட் புக்கில். அதைத்தான் நான் இப்போ டைரெக்டாக பார்த்து சொல்கிறேன். ஓகேயா? ஏன்னா அதில் எந்த பாயிண்ட்டையும் எனக்கு விடுறதுக்கு மனசு இல்லை, அவ்வளோ நல்லா எழுதியிருக்கார். அப்போது என்னோடய மெடிடேஷன் எப்போவுமே எப்படி மெடிடேஷன் ஆரம்பிக்குது அப்படின்னு தான் எல்லா சாப்டர்லேயும் தொடங்குறாரு. இப்போது இன்றைக்கி எப்படி தொடங்குறாருன்னா, மை மெடிடேஷன் இஸ் அப்ரோச்சிங் இட்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட். ஃபுல்ஃபில்மெண்ட்னா என்ன? அந்த உயர்ந்த அந்த உச்சக்கட்ட நிலைமைக்கு போயிட்டார். அதாவது மெடிடேஷன் தியானம் பண்ணி தியானத்தில் ஆழமாக போய் பல உலகங்களுக்கும் போய் பார்த்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு திருப்பியும் மெடிடேஷனில் இருக்கும்போது தான் சிவனே பிரத்யக்ஷமாகிறார் இல்லையா. சிவன் காட்சி கொடுத்து பேசிட்டு போகிறார். அதுக்கு மேலே என்ன இருக்குது? ஸோ இத்தனை நாள் அவர் முக்தானந்தா மெடிடேஷன் பண்ணும்போதெல்லாம் இந்த இந்திரலோகத்துக்கு போனார், சர்ப்பலோகத்துக்கு போனார், நாகலோகத்துக்கு, பித்ருலோகத்துக்கு, ஒவ்வொரு லோகத்துக்கு போயிட்டு வந்தால் கூட அவரோட உள் மனசில் இது கடைசி கட்டம் இல்லை, இன்னும் இருக்குது, எனக்கு இன்னும் தெரியறதுக்கு நிறையா இருக்குது, இன்னும் படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது அப்படிங்கிற ஒரு உள் உணர்வு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு.
எப்போ இந்த பரமசிவன் ப்ளூ கலரில் உள்ள பரமசிவனோட காட்சி கிடச்சதோ அதோடு கூடி அவருக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. இந்த உலகம்னா என்ன, பிரபஞ்சம்னா என்ன அப்படிங்கிற எல்லா ஞானமும் கிடச்சிருச்சு. இப்போது அவருக்கு அந்த உள்ளுணர்வு இல்லை. எந்த உள்ளுணர்வு? இன்னும் இருக்குது, இன்னும் ஏதோ கொஞ்சம் மிச்சம் இருக்குது, இன்னும் எனக்கு பார்க்குறதுக்கு இருக்குது, இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு உள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தது இல்லை அந்த வாய்ஸு. இப்போ அந்த வாய்ஸ் கேட்கல. அப்போது அந்த உச்சபட்ச நிலைமைக்கு வந்து சேர்ந்தாச்சு அப்படிங்கிறது அதோட அர்த்தம். அவருக்கே புரிஞ்சிருச்சு. அப்போது மை மெடிடேஷன் இஸ் அப்ரோச்சிங் இட்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட், த எண்ட் ஆஃப் மை சாதனா. அப்போ என்னோட இந்த கடுமையான தவத்துக்கு ஒரு முடிவு, அந்த முடிவுக்கு வந்துட்டேன், ஒரு எல்லைக்குள் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த என்னோடய சாதனைகளோட அந்த அவ்வளோ இன்டென்சிவாக அவ்வளோ தீவிரமாக சாதனை பண்ணார். அந்த தீவிரமான சாதனைக்கு ஒரு முடிவு வந்துடுச்சு. அப்போ என்னோட ஆன்மீக பயணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அது மட்டும் இல்லை, மேன்ஸ் ஃபார்ச்சூன், அதாவது ஒரு ஒரு இந்த பூலோகத்தில் ஒரு மனுஷ பிறவி எடுத்ததோட நோக்கம் எனக்கு கிடச்சிருச்சு. கிடைக்கக்கூடியதிலே மிகவும் மிகவும் அரிதானது எதுவோ அது எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறார். இப்போது இனிமேல் இப்போல்லாம் அவரோட மெடிடேஷனில் இந்த சத்தங்கள்லாம் கேட்குறதில்ல. இந்த வேர்ல்ட் ஆஃப் சவுண்ட்ஸ்னு எவ்வளவோ சொன்னார். அந்த சத்தம், இந்த சத்தம், அது கேட்குது, இது கேட்குது, சகசிராரத்தில் போனால் மேகங்கள் இடித்து முழங்குற இடி முழக்கம் கேட்குது அப்படின்லாம் சொன்னார் இல்லையா. இப்போ சத்தமெல்லாம் அடங்கி போச்சு. இந்த பல பல லோகங்களுக்கு சஞ்சரிச்சுட்டு இருந்தாரே அதெல்லாம் நின்று போச்சு. ஏன்னா இனிமேல் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஓகே, ஆனால் எல்லாத்துலேயும் பட் இட் இஸ் தேர். அதாவது அந்த சவுண்டு கேட்குது, நாதங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது, கண்ணு பார்த்துட்டு தான் இருக்குது. அந்த ரெட் ஆரா, ப்ளூ லைட்டு, ப்ளூ பேர்லு எல்லாம் தெரியுது. ஆனால் இதுக்கு மேலே எங்கேயும் போகிறதுக்கு இல்லை, இதுக்கு மேலே எதையும் புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவருக்கு எப்போவும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு பேர் தான் நிர்விகல்ப சமாதி. அதுக்கு நிர்விகல்ப சமாதி அடைஞ்சிட்டோம்னா அதுக்கு மேலே பியாண்ட் தட் தெர் இஸ் நத்திங். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஓகேயா? அப்போது அவர் இப்போ அவர் எந்த நிலைமையில் இருக்கார்னா, இப்போ மற்ற லோகங்களுக்கெல்லாம் போகிறதில்ல, சத்தம் காதில் கேட்குறதில்ல, ஓம்கார சத்தம் கேட்குறதில்ல, இடி முழக்கம் கேட்குறதில்ல. ஆனாலும் அவர் எப்போவுமே ஒரு பரமானந்த நிலைமையில் இருக்கார். ஸோ எப்போவுமே ஒரு பரமானந்தம், பிளிஸ்ஃபுல் ஸ்டேட். தூங்கினாலும் நின்னாலும் நடந்தாலும் என்ன பண்ணாலும் அவர் கண் முன்னாடி அந்த ப்ளூ பேர்ல் இருந்துக்கிட்டே இருக்கு. அவர் கூடவே பயணிக்குது, அவர் கூடவே சஞ்சரிக்குது. அப்போது அது ஒரு வழிகாட்டி மாதிரி அதை பார்த்துக்கிட்டே இருக்காரா. அப்போ அதை பார்க்க 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 பரமானந்தம். அப்போ இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அது அவரை பாதிக்கிறதில்ல. அதுக்கு பேர் தான் சமாதி. என்ன நடந்தாலும் சரி அது அவரை பாதிக்கிறதில்ல. மனசில் எப்போவுமே ஒரு அமைதி. இப்போது மெடிடேஷன் பண்ணும்போது பழைய மாதிரியே குருவை நினச்சி மெடிடேஷனில் உட்கார்றாரு. அந்த ரெட் ஆரா, ஒயிட் ஃப்ளேமு, பிளாக் லைட்டு, ப்ளூ லைட்டு, ப்ளூ பேர்ல் இதெல்லாம் தெரியுது. ஓகே, இதே ஆர்டரில் தான் எப்போவும் அவருக்கு நடக்குது. இப்போ என்னென்னா, அந்த ப்ளூ பேர்ல் வந்த உடனே இவரோட கண்ணு ரெண்டும் உள்ளே இப்படி நிலக்குத்தி நின்று உள்ளே பார்த்து அந்த சகசிரார சக்கரத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற அந்த ப்ளூ பர்சனை வெளியே கொண்டு வருது. ப்ளூ பர்சனுங்கிற யார்? சிவன்.
அந்த சகசிராரத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற சிவனை வலிச்சு இழுத்து வந்து கண்ணு முன்னாடி காமிக்குது. அவரோட கண்ணுக்கு இப்போ அவ்வளோ பவர் வந்துருச்சு. ஓகே, அப்படியே பார்த்துட்ருக்கும்போது அவருக்கு ஆகாசம், பூமி எல்லாமே ப்ளூவாக தெரியுது. இது இப்போ அந்த முத்து ப்ளூ பேர்ல் மாதிரி முத்து சைஸில் இல்லை, அது பெருசாக இருக்குது, பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது, பயங்கரமாக பிரகாசிக்குது, பயங்கரமாக அது ஷைன் பண்ணுது. அப்போது அதுதான் அந்த டிவைன் சக்தி, அந்த டிவைன் குண்டலினி, அல்லனா டிவைன் குண்டலினி மகாமாயா, அல்லனா டிவைன் லைட் ஆஃப் சித்தி. அதுதான் அந்த ப்ளூ பேர்ல். அந்த ப்ளூ பேர்லும் ப்ளூ பேர்லேருந்து விரிஞ்சு படர்ந்து இருக்கிற அந்த ப்ளூ லைட் அப்படிங்கிறார். இட் பர்வர்டட் த ஹோல் யூனிவர்ஸ். அந்த ப்ளூ லைட்டுங்கிறது இந்த யூனிவர்ஸை சுற்றி, யூனிவர்ஸ்னால் பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. ஆகாசமோ வானத்திலேயோ இல்லைன்னா நம்ம பூமியோ மட்டும் இல்லை, வானம் பூமி எல்லாம் கடந்து இந்த ஃபுல் பிரபஞ்சமுமே அந்த நீல கலரில் நிறைஞ்சிருக்கு. அவருக்கும் அந்த ப்ளூ லைட்டுக்குள்ளே அந்த பிரபஞ்சத்தையே அவரால் பார்க்க முடியுது. அப்போ இப்போ இந்த உலகத்தில் பார்க்குற எல்லா ஜீவராசிகளுமே அந்த குண்டலினி சக்தியோட வெளிப்பாடு தான் அப்படின்னு நல்லா புரிஞ்சிருச்சு. அதுதான் ஃபைனல் ரியலைசேஷன். அப்போ இந்த உலகத்தை பற்றின பிரஜையே அவருக்கு இப்போ இல்லை. அதுதான் நிர்விகல்ப சமாதி. இந்த உலகத்தை பற்றின பிரஜையே கிடையாது. எப்போவுமே அந்த பரமானந்தத்தில் திளைச்சிட்ருக்கார், ஒரு டிவைன் ஃபீலிங்லேயே இருக்கார். அந்த இன்னொன்று, அந்த ப்ளூ லைட் இருக்குல்ல, இதை நல்லா கவனிங்க. அந்த ப்ளூ லைட்டுக்கு நடுவில் அந்த ப்ளூ பேர்ல் தெரியுதுல்ல, அந்த ப்ளூ பேர்லேருந்து அப்படியே ப்ளூ கலர் லைட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ப்ளூ கலர் வரும்போது அதில் அவரோட குருதேவை பார்க்குறாரு. யார்? பகவான் நித்யானந்தாவை பார்க்குறாரு. அந்த ப்ளூ லைட்டில் அந்த அவரோட குரு பகவான் நித்யானந்தா இப்படி 2 கையையும் தூக்கி அவரை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இவர் பார்க்குறாரு. பார்த்துட்டே இருக்காரா? பார்த்துட்டே இருக்கும்போது குருதேவ் நித்யானந்தாவோட உருவம் மாறி பரமசிவனோட உருவம், அதாவது திரிசூலத்தை கையில் பிடிச்சிட்டு பரமசிவனோட அப்படி வந்து நிற்கிறார். அப்புறம் பரமசிவனோட நம்ம சிவனோட டிஸ்கிரிப்ஷன் தான், வர்ணனை தான். ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டார், அவ்வளோ அழகு, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீல கலர், கழுத்தில் மட்டும் இல்லை நீல கலர், ஃபுல் பாடி நீல கலர், அவ்வளோ அழகு, அவ்வளோ தேஜஸ். அப்படியே பார்த்துட்ருக்கும்போது ப்ளூ கலர், ஆஸ் ஐ வாட்ச் ஹீ சேஞ்ச்ட். அந்த சிவனோட உருவம் மறைஞ்சு நித்யானந்தாவோட உருவம் வருது. ஐயோ, இது என்னோட குருநாதராச்சே அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து இப்படியே இருக்கும்போது நித்யானந்தா மறைஞ்சு முக்தானந்தாவை பார்க்குறார். அதாவது அவரையே அவர் பார்க்குறார். இதில் ஒரு ஃபுல் சாப்டர் அதை பற்றி எழுதியிருந்தார். அதாவது மெடிடேஷனில் உட்கார்ந்துருக்கும்போது முக்தானந்தாவோட கண்ணு முன்னாடி முக்தானந்தாவோட எதிரில் முக்தானந்தா உட்கார்ந்துருக்க மாதிரி காட்சிகள் கிடச்சிது அப்படின்னு சொன்னார். இப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னா, முக்தானந்தாவோட உருவம் தெளியுது, ஆனால் அது இந்த காட்சி கிடச்சதில்ல, அதுக்கு முன்னாடி உள்ள முக்தானந்தாவோட உருவம் தெரியுது. அப்போ அதில் எல்லாம் என்னமோலாம் இருக்குது. அப்போ இவரே கண்ணாடி முன்னாடி நிற்கிற மாதிரி மெடிடேஷனில் இவரோட உருவம் தெளிஞ்சு வந்ததை பார்த்தார். அதுக்கு முன்னாடி இருந்த முக்தானந்தாவோட உருவம் இப்போ இதில் தெளிஞ்சு வருது அப்படிங்கிறார். அப்போ ஒவ்வொரு உருவமாக மாறுது. முதல்ல குருதேவை பார்த்தாரு, அப்புறம் சிவனை பார்த்தாரு, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சோன்னே சிவன் மறைஞ்சு குருதேவ் வந்தார், அப்புறம் குருதேவ் மறைஞ்சு
முக்தானந்தாவை பார்க்குறார். அவரே சொந்தமாக அவர் பார்த்துக்கிறார் முக்தானந்தா. அப்புறம் ஆல் ஹிஸ் பாடி அப்போ முக்தானந்தாவோட உடம்பு, அவர் போர்த்திருக்க ஷாலு, அவர் போட்டிருக்க ருத்ராட்சம், இது எல்லாமே அவருக்கு கிளியராக தெரியுது. எல்லாமே ப்ளூ கலரில் இருக்குது. இனிமேல் எல்லாம் எது பார்த்தாலும் ப்ளூ தான் இருக்குது. அப்புறம் உடனே திருப்பியும் சிவனை பார்க்குறாரு, திருப்பியும் நித்யானந்தாவை பார்க்குறாரு. அப்போது இவங்க 3 பேருமே மாறி 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 வராங்க. முதல்ல குருதேவ், அப்புறம் சிவன், அப்புறம் முக்தானந்தா, அதுக்கப்புறம் சிவன், அதுக்கப்புறம் நித்யானந்தா. அப்போது இதிலேருந்து நம்ம என்ன விளங்கிக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவங்க 3 பேருமே ஒன்று தான். நித்யானந்தாவும் சிவனும் முக்தானந்தாவும் எல்லாருமே ஒன்று. அப்படிங்கிறது தான் ஃபைனல் ரியலைசேஷன், உச்சக்கட்டமான ஒரு அறிவு, ஞானம், உச்சக்கட்டமான ஞானம். அப்போது இந்த ப்ளூ பேர்லேருந்து அந்த ப்ளூ லைட்டு வருது இல்லையா, இந்த ப்ளூ பேர்லேருந்து ப்ளூ லைட்டு வருது. லைட்டு விரிஞ்சு 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 ஆகாசம், பூமி, பிரபஞ்சம் மொத்தம் ப்ளூ கலராக தெரியுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ளூ லைட்டு சுருங்கி 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 அந்த ப்ளூ பேர்லுக்குள்ளே போயிடுது. ஓகே, அந்த ப்ளூ பேர்லு சகசிராரத்துக்குள்ளே போகுது. எப்போ அந்த ப்ளூ பேர்ல் சகசிராரத்துக்குள்ளே போகுதோ அப்போ இவர் மயக்கம் போட்டு விழுந்துடுறார். அப்போ அந்த ப்ளூ பேர்ல் போகிறதும் வர்றதுமே அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அவரோட இது அப்படியே மயங்கி விழறார். அதுக்கப்புறமும் ஏதோ சம்திங் ஒரு சுப்ரீம் சீக்ரெட் எனக்கு புரிஞ்சுது. ஆனால் அதை இங்கே சொல்கிறதுக்கு எனக்கு என்னோடய குருதேவ் பர்மிஷன் கொடுக்கல, அதனால நான் சொல்லலை அப்படிங்கிறார். அதாவது அந்த ப்ளூ பேர்ல் உள்ளே போச்சுல்ல, போனோன்னே அவர் மயங்கிட்டார்ல, அந்த மயக்கத்துக்கு முன்னாடி அவருக்கு வேறையும் ஒரு பெரிய ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. அது என்னன்னு என்னால் இப்போ இங்கே விவரிக்க முடியாது, அதனால் நான் சொல்லலை அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு மேலே எதுவுமே வேண்டாம் சாமி. என்ன சொல்கிறீங்க? இதுக்கு மேலே நமக்கு எதுவுமே தேவையில்லை. இதுக்கு மேலே என்ன இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு? அவர் சிவனையே பார்த்தாச்சு. நானும் சிவனும் குருவும் ஒன்றுங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. அவ்வளோ வரைக்கும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார், அதுவே போதும். இதுக்கு மேலே என்ன இருக்குது தெரிஞ்சுக்கிறது? ஒன்றும் இல்லை. அப்போது அந்த மாதிரி சமாதி ஸ்டேட்டுக்கு போகிறாரு. சமாதி அதாவது இந்த ப்ளூ பேர்ல் உள்ளே போகிற வேகத்தில் மயக்கம் போட்டு விழுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்ச உடனே அந்த இன்னர் சமாதி ஸ்டேட்டுக்கு போகிறாரு. ரொம்ப நேரம் சமாதியில் இருந்துட்டு திருப்பி பிரக்ஞையோடு வராரு. அப்போ இந்த விட்னஸ் கான்ஷியஸ்னஸில் இருக்கார். விட்னஸ் கான்ஷியஸ்னால் எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி வெறுமனே பார்த்துட்ருக்கார், அவ்வளோதான். ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. அப்போது திருப்பி அந்த ப்ளூ லைட் வருது. அந்த அப்படி மாறி 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 ஒவ்வொரு காட்சிகளாக அது என்னமோலாம் நடக்குது அவருக்கு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இதைத்தானா சங்கராச்சாரியார் சொல்லியிருக்காராம், சத் சின்மய நீலிமா. இப்போ சங்கராச்சாரியாருக்கெல்லாம் அவரெல்லாம் சிவனோட அம்சம். அப்போது அந்த சங்கராச்சாரியாருக்கு சொல்லியிருக்காரா, சத் சின்மயா நீலிமா அப்படிங்கிற இந்த இட்டர்னல் ப்ளூ ஆஃப் கான்ஷியஸ்னஸ். அந்த இட்டர்னல் ப்ளூ ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அதாவது அந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்க அந்த ப்ளூ கலர், ஊதா கலர், அதை பற்றி தான் சங்கராச்சாரியர் இப்படி வர்ணிச்சிருக்காரோ அப்படின்னு கேட்குறார், சொல்கிறார். அப்போது இவருக்கு திருப்பியும் மெடிடேஷன் ஆழத்தில் போகுது. அந்த ப்ளூ பேர்லோட சகசிராரத்துக்குள்ளே போகிறாரு. அப்போது திருப்பியும் அவருக்கு அந்த யூனிவர்ஸ் எல்லாம் ப்ளூவாக தெரியுது. இன்னொன்று கவனிங்க, இப்போல்லாம் பூமியில் உள்ள மனுஷங்களையெல்லாம் பார்க்கும்போது
ஒவ்வொருத்தவங்களோட சகசிரார சக்கரத்துக்குள்ளேயும் இந்த ப்ளூ பேர்ல் இருக்கிறத இவரால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம ஒருத்தவங்கள பார்க்குறோம், ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், இல்லைன்னா கல்யாணத்துக்கு போகிறோம். நம்ம 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 ஒருத்தவங்களை பார்க்கும்போது நமக்கு என்னெல்லாம் மனசில் ரெஜிஸ்டர் ஆகும்? நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கிறத பார்த்து ரெஜிஸ்டர் ஆகும். ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கா, தலை நிறைய பூ வச்சுருக்காங்களா, என்ன மேக்கப் போட்டிருக்காங்க, என்ன கம்மல், வைரக்கம்மலா, என்ன நெக்லஸ்ஸு, எத்தனை பவுன் மாலை, எவ்வளோ ரூபாய்க்குள்ள பட்டு சாரி. நம்ம புத்திக்கு அப்படி தான் போகும். நான் தப்பாக சொல்லலை. நம்ம லெவலுக்கு அவ்வளோதான் மேக்ஸிமம். ஏன்னா அவ்வளோதான் நம்ம வளர்ந்துருக்கோம். ஸோ ஒருத்தவங்கள பார்த்து பேசும்போதே இது என்ன கம்மலா கேட்க மாட்டோம், மனசுக்குள்ளே வச்சுக்குவோம். ஆனால் எல்லாத்தையும் மனசு நோட் பண்ணுது. ஏன்னா நமக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட். ஆனால் இப்போ சுவாமி முக்தானந்தாவுக்கு ஆளுங்களையெல்லாம் இப்போ வரவங்க போகிறவங்களையெல்லாம் பார்க்குறாரு. அவரோட ஒவ்வொருத்தவங்களோட தலைக்குள்ளேயும் சகசிரார சக்கரத்துக்குள்ளேயும் இருக்கிற ப்ளூ பேர்லை அவரால் பார்க்க முடியுது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? நமக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த சகசிரார சக்கரத்துக்குள்ளே இந்த ப்ளூ பேர்ல் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம சாதனை பண்ணும்போது நல்லபடியாக சாதனை பண்ணினால் மட்டுமே நம்மளாலேயும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க, அதாவது நம்ம சகசிரார சக்கரத்தில் இருக்க அந்த ப்ளூ பேர்லை நம்மளால் பார்க்க முடியும். அப்போ ஒன்று ஷுவர், இப்போ இது வரைக்கும் நான் என் ப்ளூ பேர்லை பார்த்ததில்ல, முக்தானந்தா சொல்லியாச்சு. அப்போ எல்லார் தலையிலையும் ஒரு ப்ளூ பேர்ல் இருக்குது, எனக்கும் இருக்குது. ஓகே, இனிமேல் அதை பார்க்குறதும் பார்க்காததும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ ஆண்டவன் எந்த பாரபட்சமும் இல்லாமல் எல்லாரையும் ஒருபோல தான் படைச்சிருக்கார். ஸோ இந்த பாரபட்சம் வித்தியாசம் வர்றதெல்லாம் நம்மளோட கண் பார்வை. அது மட்டும் இல்லை, நமக்கு கிடைச்சிருக்க அறிவு அப்படி. அதனால தான் நமக்கு சிலவங்களையெல்லாம் பார்த்தா நல்லவங்களாக தெரியுறாங்க, சிலவங்கள பார்த்தா கெட்டவங்களாக தெரியுறாங்க, சில பணக்காரன், சில ஏழை, சில படித்தவன், சிலவங்க படிக்கலை, அந்த மாதிரியெல்லாம் வித்தியாசம் தெரியுது இல்லையா? ஆனால் இவருக்கு சர்வம் சிவமயம், எல்லாமே சிவமயம், அந்த மாதிரி அவர் பார்க்குறாரு. அப்புறம் இப்போ மெடிடேஷன்லாம் முடிஞ்சிருச்சு, தானே அது நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்து நார்மலாக ரொட்டீன் வேலையெல்லாம் செய்கிறார். அப்போது அவர் என்ன வேலை செஞ்சாலும், தோட்டத்தில் செடி நட்டாலும், செடிக்கு தண்ணி ஊற்றினாலும், குளித்தாலும், துவைச்சாலும், மெடிடேஷனில் உட்காந்தாலும், அவருக்கு அந்த மனக்கண்ணில் அந்த ப்ளூ பேர்லை பார்க்க முடியுது. அதாவது அந்த ப்ளூ பேர்ல் அவரை சுற்றியும் வந்துக்கிட்டே இருக்கு. எப்போ பார் அவரோடையே சஞ்சரிச்சிட்ருக்கு. அதாவது அவர் கண் முன்னாடி அது தெரியுது, எப்பவும் தெளிவாக தெரியுது. அப்போ கண்ணை மூடினாலும் சரி, திறந்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, முழிச்சிருந்தாலும் சரி, எப்போவும் அந்த ப்ளூ பேர்லு அவர் கூடயே சஞ்சரிக்குது அப்படிங்கிறார். அப்புறம் என்ன, இதுதான் ஃபைனல் ரியலைசேஷன். நான் வேறு இல்லை, நித்யானந்தா வேறு இல்லை, சிவா வேறு இல்லை, நான் கடவுள். அதான் நான் தான் அந்த கடவுள், அந்த கடவுள் தான் நான் அப்படிங்கிற உச்சக்கட்டமான ஒரு அறிவு அவருக்கு, ஞானம், அறிவுன்னு சொல்லக்கூடாது, ஞானம் அவருக்கு கிடச்சிருச்சு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? இதைத்தான் துக்காராம் மகாராஜ் சொல்லியிருக்காரோ, மை ஐஸ் ஹேவ் பீன் பேஸ்டு வித் த லோஷன் ஆஃப் தி ப்ளூ லைட். ஸோ என்னோடய கண்களையெல்லாம் அந்த ப்ளூ லைட்டுங்கிற ஒரு லோஷனில் வச்சு என்னோடய கண்ணையெல்லாம் கழுகின மாதிரி தெரியுது. ஐ ஹவ் பீன் கிராண்டட் டிவைன் விஷன், எனக்கும் அந்த திவ்ய தரிசனம் கிடச்சிது அப்படின்னு எழுதியிருக்கார். அப்போது சுவாமி முக்தானந்தா அவரோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாரு, துக்காராம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாட்டாக எழுதியிருக்காரு. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது இல்லையா? ப்ளூ லைட்டு, ப்ளூ பேர்லு, அந்த மாதிரி. ஸோ இது வந்து அது மட்டும் இல்லை, முக்தானந்தா நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டாரு, டேய் உங்கள் எல்லார் மனசுலேயும், எல்லார் புத்தியிலையும், எல்லாரோட சகசிராரத்துலேயும் ப்ளூ பேர்ல் இருக்குடை, நீ வந்து அதை வெளியே கொண்டு வா, நீ மெடிடேட் பண்ணி அதை புரிஞ்சுக்கோ, அதை பார்க்க பார் அப்படிங்கிற ஹிண்டோட
இந்த இதை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சரியாக செம்மையாக அதை வாசித்து படித்து ரசித்து நோட்ஸ் எழுதி உங்களுக்கு சொல்கிறேன். நானே இப்போ ஒரு அரை மயக்கத்தில் தான் இருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஓகேயா? ஸோ ஒருத்தரோட அனுபவத்தை படிக்கும்போதே இந்த மாதிரி நமக்கு ஃபீலிங் இருந்ததுன்னா நமக்குள்ளேயே நமக்கு அது நடக்கும்போது எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள். ஸோ நம்ம எல்லாருமே முக்தியை தேடி பயணிச்சிட்ருக்கோம். அதனால தான் மெனக்கெட்டு மற்றவங்கெல்லாம் டிவி முன்னாடி உட்காந்து சீரியலை பார்த்து அழுது சிரித்து புலம்பிகிட்டு இருக்கும்போது நம்மெல்லாம் அதையெல்லாம் விட்டுட்டு யூடியூப் வீடியோவில் கைலாஷ் சேனலில் பார்த்து ரெகுலராக அதை கேட்டு முக்தானந்தாவோட அனுபவத்தை எல்லாம் பகிர்ந்து அதையே நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி முக்தி தேடி பயணிக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த ஜென்மத்திலேயே முக்தி கிடைக்கணும். வாழ்க வளமுடன். நன்றி.